ஓகே, இன்னைக்கு நாங்க 2020 பாஸ் பேப்பர் கேள்வி மேந்தலை பகிர்வு கூற்றுன்றதை பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே படிக்கல சொன்னான் பிள்ளைகள், பாடம் மிகவும் சிறிய ஒரு அழகு தான், பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா பாடத்துல சின்ன சின்ன நுணுக்கங்களோடு சேர்ந்த பாடத்திட்டத்தை வடிவா விளங்கி கொள்ளணும். பாடத்திட்டத்தை வடிவா விளங்கி கொண்டா நாங்க எப்படி கேள்வி வந்தாலும் விடையளிக்கலாம். ஒரு கேள்வியை பார்த்தோன்னே கணக்காக பயப்படுறது, அந்த கேள்வி பெருசா இருக்கு, பெருசா இருக்குது வாசிக்கிறது, அதுதான் பிரச்சனையான விஷயம். ஒரு கேள்வியை வாசிக்கக்குள்ள கிரகிக்கோணும், கேள்வி ஞாபகத்துல வரணும். அதிகமானவர்களுக்கு இருக்கிற கஷ்டம், இந்த பந்தி பந்தியா வரைக்குள்ள அந்த கேள்வியை வாசிச்சு அதை ஷோர்ட் லிஸ்ட் பண்ணி என்ன தரவு இருக்குது, என்ன கேள்வி சொல்லுது, என்ன கேள்விக்கு எப்படி விடை எழுதணும், இதுகள் தான் எங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம். ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. தினேஷ் கம்பெனி என்று தொடங்குது, 2020 பாஸ் பேப்பர் கேள்வி. இதுல ஏபி எனும் இரு உற்பத்தி பொருளுடன் தொடர்புடையவை சாரி வேண்டப்படுவதை பாருங்க பிள்ளைகள். முதலாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 5 வினாக்கள் கேட்கப்பட்டது. அப்ப கேள்விக்கு விடையளிக்கிற பிள்ளைகள் தெளிவாக வினா இலக்கங்கள் போட்டு நாங்கள் விடையளிக்க பழகணும். பகிர்வு அடிப்படைகளை தெளிவாக காட்டக்கூடிய மேந்தனை பகுப்பாய்வு அட்டவணை என்ற ஒரு கேள்வி. ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் திணைக்களங்களினுடைய மேந்தனை விஞ்சல் வீதம், மொத்த நிர்வாக மேந்தலை கிரயம் 3வது வினா. அடுத்தது ஏயின் உற்பத்தி கிரயம், பியினுடைய விற்பனை விலை என்று 5 கேள்விகள் கேட்கப்பட்டது. முதலாவது இதுக்கு நாங்கள் மிக முக்கியமா செய்ய வேண்டிய விடயம் என்னென்னா, இந்த மேந்தலை பயிர்வு அட்டவணையை தெளிவாக செய்யணும். மேந்தலை பயிர்வு அட்டவணை தெளிவாக செய்தால்தான் நாங்கள் கேள்விக்கு விடையளிக்கிறோம். தினேஷ் கம்பெனியானது ஏபி எனும் 2 வகையான பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. இக்கம்பெனியின் தொழிற்சாலையானது ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் ஆகிய 2 உற்பத்தி திணைக்களங்களையும் சேவை திணைக்களமான களஞ்சியத்தையும் கொண்டுள்ளது. அப்ப இதுல இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா, இங்க தொழிற்சாலை நிர்வாக திணைக்களம் என்று 2ஆக வகைப்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், இந்த தொழிற்சாலையோட சம்பந்தப்பட்டதுதான் உற்பத்தி மேந்தலை கிரயம் என்றும், இந்த தொழிற்சாலை அல்லாத நிர்வாக விநியோக நிதி ஏனைய செலவுகளை உற்பத்தி அல்லா மேந்தலைகள் என்று நாங்கள் ஏற்கனவே கிரயங்களை வகைப்படுத்தியக்குள்ள படிச்சுனாங்க. தொழிற்சாலை என்பது உற்பத்தி பகுதியாக இருக்கு, உற்பத்தி ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். இந்த தொழிற்சாலையோட சம்பந்தப்பட்ட மேந்தலைகள் உற்பத்தி மேந்தலைகளாகவும், நிர்வாக திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட மேந்தலைகள் உற்பத்தி அல்லா மேந்தலைகளாகவும் இருக்கும். தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? அப்ப இந்த விளக்கம் இல்லையென்றா நாங்கள் கேள்விக்கு விடை எடுக்கலாம். இந்த விளக்கம் இல்லையென்றா எது உற்பத்தி மேந்தலை எது உற்பத்தி அல்லா மேந்தலை என்ற விளக்கம் இல்லை என்றால் எங்களுக்கு கேள்விக்கு விட வராது. இப்ப இந்த தொழிற்சாலையைத்தான் எப்படி பிரிச்சிருக்காங்க, 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. எப்படி 3 பிரிவுகளாக? ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சியம் என்ற 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த உற்பத்தி மேந்தலை செலவான தொழிற்சாலைக்குள்ளதான் ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சியம் என்ற 3 கிரைய நிலையங்கள் காணப்படுது. அப்ப நிர்வாக திணைக்களம் தொழிற்சாலைக்குள்ள இருக்காது, அது ஆபீஸ் சைட்டாக இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், சரியா? அது ஆபீஸ் சைட்டாக இருக்க போது அது ஃபேக்டரி சைட்டுக்குள்ள வராது. ஓகே, இந்த தெளிவான விளக்கத்தை ஃபர்ஸ்டா எடுத்துக்கொள்ளுங்க. மேந்தலை பகிர்வு செயல்முறையில, மேந்தலை பகிர்வு அட்டவணையில வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த மேந்தலை செலவுகளை நாங்கள் பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்துவோம்? ஒதுக்குதல், 1ஆம் கட்ட பயிர்வு, 2ஆம் கட்ட பயிர்வு, உறிஞ்சுதல். உற்பத்தி மேந்தலை செலவுகள், அதாவது தொழிற்சாலையோடு சம்பந்தப்பட்ட மேந்தலைகளை மட்டும்தான் பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்த வேண்டும். பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்த வேண்டும். பகிர்வு செயல்முறைக்கு நாங்கள் உட்படுத்த வேண்டும். விளங்கிட்டுதான் பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். தொடர்ந்து இம்மூன்று திணைக்களங்களும் ஒரே இடத்திலேயே அமைந்துள்ளது. அதாவது நான் சொன்ன ஒரு பில்டிங்குக்குள்ளேயே 3 இருக்கு. மேலும் கம்பெனியானது தனியான கட்டடத்தில் அமைந்துள்ள நிர்வாக திணைக்களமே கொண்டுள்ளது. அப்ப இந்த தொழிற்சாலை என்பது ஒரு தனி கட்டடம். இந்த ஒரு தனி கட்டடத்துக்குள்ள 3 பிரிவுகள் காணப்படுகிறது. உற்பத்தி பிரிவு, சேவை பிரிவு. நிர்வாக திணைக்களம் என்றது தனியான ஒரு கட்டடம். விளங்கிட்டு தானே? ஓகே,
5000 அலகு செயற்பாட்டு மட்டத்தில் அடுத்த நிதி வருடத்திற்கான பாதிரி செய்யப்பட்ட மேந்தலை. அப்ப எத்தனை அலகுகளை பிளான் பண்றாங்க? 5000 அலகுகள். எதிர்வரும் வருடம் தொடர்பான பட்ஜெட் இன்ஃபர்மேஷன், பட்ஜெட் ஓவர்ஹெட்ஸ் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. ஓகே. சோ இதுல பார்க்க வேண்டியது பாருங்க, முதலாவது விவரம் மொத்தம் என்று சொல்லி தொழிற்சாலை நிர்வாக திணைக்களம். அப்ப தொழிற்சாலை உற்பத்தி மேந்தலை, நிர்வாக திணைக்களங்களோட சம்பந்தப்பட்டது, உற்பத்தி எல்லாம் இருந்தது. இந்த தொழிற்சாலைக்குள்ள வர்றதுதான் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? ஒன்று சேர்த்தல், முடிவுறுத்தல், களஞ்சிய பிரிவு. முதலாவது நாங்கள் மேந்தலை பகிர்வு அட்டவணை அடிச்சு கொள்வோம். சரி, எப்படி அடிச்சு கொள்ளுங்க? விவரம், பகிர்வு, அடிப்படை, பெறுமதி, ஒன்று சேர்த்தல், முடிவுறுத்தல், களஞ்சியம் என்ற 3 பிரிவு. இதுல நீங்க நிர்வாக திணைக்களத்தையும் அடிக்கிறீங்கன்றா உங்களுக்கு கேள்வி விளங்கல என்ற அர்த்தம். மேந்தலை பயிர்வு அட்டவணை பாடம் ஒழுங்கா படிக்கல என்ற அர்த்தம். நிர்வாக திணைக்களத்துக்கு கோட் அடிச்சா. ஏனென்றா உற்பத்தி மேந்தலைகளை மட்டும்தான் நாங்கள் பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்துவோம். நிர்வாக திணைக்களத்தோட தொடர்புடைய மேந்தலைகள் உற்பத்தி அல்லா மேந்தலைகளாக இருக்கு. சரிதானே? ஓகே, கோட் அடிச்சு கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நேரில் கூலி. நேரில் கூலி எவ்வளவு இருக்குது? 700,000 இருக்குது. இனி வழக்கமான செயல்முறை தானே, நேரில் கூலி 700,000. இந்த நேரில் கூலி பாருங்க, தொழிற்சாலைக்கு 700,000, நிர்வாக திணைக்களத்துக்கு 50,000. ஓகே. இந்த தொழிற்சாலைக்குரிய நேரில் கூலி ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்ப ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லாட்டிக்கு நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டி இருக்கும்? பிரிச்சு கொடுக்க போகும். சரியா? நேரில் கூலி தந்திருக்காங்க. அடுத்தது உற்பத்தி முகாமையாளரினுடைய சம்பளம். உற்பத்தி முகாமையாளரினுடைய சம்பளம் எதோட சம்பந்தப்பட்டது? உற்பத்தி பிரிவு, தொழிற்சாலையோட சம்பந்தப்பட்டது. உற்பத்தி முகாமையாளர் நிர்வாக திணைக்களத்துல வேலை செய்ய மாட்டேன். ஆகவே இங்க டேஷ் பண்ணி இருக்கிறாங்க. இயந்திர பெருமான தேய்வு தந்திருக்காங்க, தொழிற்சாலைக்கும் தந்திருக்காங்க. நிர்வாக திணைக்களத்துல இயந்திரங்கள் இல்லை. அலுவலக உபகரண பெருமான தேய்வு நிர்வாக திணைக்களத்துக்கு மட்டும் தந்திருக்காங்க. அதுக்கு மேல பாருங்க பிள்ளைகள், கட்டட வாடகை. கட்டட வாடகை தொழிற்சாலைக்கு மட்டும்தான் இருக்குது, நிர்வாக திணைக்களத்துக்கு தரையில்லை. கொஸ்டின் மார்க் தந்திருக்காங்க. அப்ப எப்பயும் அக்கௌண்டிங்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குட்டியா டேஷ் பண்ணி ஹைபன் அடையாளம் போட்டு வந்தா அங்க எந்த விதமான தரவும் வராது. கொஸ்டின் மார்க் இருக்குதுன்னா நீங்க தான் அதை கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? ஓகே. அடுத்த மின்சார கட்டணங்கள், ஏனைய உற்பத்தி மேந்தலைக்கிறையும் தந்திருக்காங்க. ஓகே. மேந்தலை பகிர்வு அடிப்படைகளாக தளப்பிறப்பு, கிலோவாட், ஊழியர் எண்ணிக்கை, இயந்திரம் தந்திருக்காங்க. இந்த மேலதிக தகவல்களை கவனிப்போம். சரிதானே? செய்ய தொடங்குங்கள். தொழிற்சாலையானது ஒன்று சேர்த்தல் திணைக்களத்தில் 2 முடிவுறுத்தல் திணைக்களத்தில் 1 3 உற்பத்தி முகாமையாளர்களை ஈடுபடுத்தியுள்ளது. அப்ப உற்பத்தி முகாமையாளர் களஞ்சியத்திலே இல்லை. அப்படியா விளங்கிட்டா? உற்பத்தி முகாமையாளர் தொழிற்சாலைக்குள்ள இருக்கிற ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் பிரிவுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் பிரிவுக்குள்ள பாருங்க, ஒன்று சேர்த்தல் திணைக்களத்துல 2 பேரும், முடிவுறுத்தல் ஒரு ஆள். அப்ப இந்த படிதான் நீங்கள் உற்பத்தி முகாமையாளர்களுடைய சம்பளத்தை என்ன செய்யணும்? பிரிச்சு கொடுக்க வேணும். உற்பத்தி முகாமையாளர்களுடைய சம்பளத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டும். ஓகே. அடுத்தது, கம்பெனியானது நிர்வாக திணைக்களம் அமைந்துள்ள கட்டிடத்திற்கு மாதாந்த வாடகையாக 10,000 செலுத்துவதுடன், அப்ப மாதாந்தம் 10,000 என்றா பிள்ளைகள், வருஷத்துக்கு எவ்வளவு பிள்ளைகள்? 120,000. மாதம் 10,000 என்றா எதிர்வரும் நிதியாண்டுக்குரிய தகவல் தந்திருக்காங்க. ஆகவே 120,000 வரும். இதுல பாருங்க, கட்டட வாடகை இங்க கொஸ்டின் மார்க் என்ன தந்திருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் மார்க்குள்ள என்ன வரும் பிள்ளைகள்? 120,000 என்றது வரும். கட்டட வாடகை நிர்வாக திணைக்களத்துக்கு எவ்வளவு வரும்? 120,000 வரும். அத்துடன் இதன் வருடாந்த மின்சார பாவனையானது 5000 கிலோவாட்ஸ் மணித்தியாலம். அப்ப இங்க வருடாந்த மின்சார பாவனை எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5000 கிலோவாட்ஸ் மணித்தியாலம். ஓகே. ஒன்று சேர்த்தல், முடிவுறுத்தல், களஞ்சியம், இந்த 3ம் சேர்ந்தது. இந்த கிலோவாட்ஸ் மணித்தியாலத்தை பாருங்க, ஒன்று சேர்த்தல், முடிவுறுத்தல், களஞ்சியம், இந்த 3 பேரையும் சேர்த்தா யார் வருவேன்? தொழிற்சாலை வரும். 3 பேரையும் சேர்த்தா யார் வருவேன்? தொழிற்சாலை. அப்ப தொழிற்சாலையினுடைய மின்சார பயன்பாடு எப்படி இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா 2000, 1000, 500 இந்த 3ஐயும் கூட்டினா
தனித்தனியா தந்திருக்காங்க. இந்த மூன்றையும் கூட்டினார்கள் தொழிற்சாலையினுடைய மின்சார பாவனை எவ்வளவாக இருக்க போகுது? தொழிற்சாலையினுடைய மின்சார பாவனை 3500 கிலோ வாட்ஸ் மணித்தியாலம் KWH என்று போட்டோம்னா 3500 கிலோ வாட்ஸ் மணித்தியாலம். அதே போல மின்சார பாவனை நிர்வாக திணைக்களத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 500 மணித்தியாலமாக காணப்படும். அவ இதுல பாருங்க, மின்சார கட்டணம் மொத்தமா 400 தந்திருக்காங்க. தொழிற்சாலைக்கு எவ்வளவு, நிர்வாக திணைக்களத்துக்கு எவ்வளவுன்னு தரையுது. அப்ப 400,000 பிரிச்சு கொடுக்க கூடாது. விளங்கிட்டுதான். ஓகே, அடுத்தது பாருங்க, களஞ்சியத்தில் ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சிய திணைக்களங்களில் ஏனைய உற்பத்தி மேந்தலை கிரயங்கள் 190, 70,000, 30,000 தந்திருக்காங்க. அப்ப இதுல பாருங்க, மொத்தமா 290,000 தந்திருக்காங்க சார். இந்த ஏனைய உற்பத்தி மேந்தலை கிரயங்களை எப்படி பிரிக்கணும்? அவங்களே தந்திருக்காங்க. ஒன்றிணைத்தல் பிரிவுக்கு 190, முடிவுறுத்தலுக்கு 70,000, களஞ்சியத்துக்கு 30,000. அப்ப நாங்க இதை என்னென்று சொல்லுவோம் பிள்ளைகள்? ஒதுக்குதல் என்று சொல்லுவோம். ஏன் ஒதுக்குதல் என்று சொல்லுவோம்? நேரடியாக எங்களுக்கு தெரியுது, ஆகவே நாங்கள் ஒதுக்குதல் என்று சொல்லுவோம். களஞ்சியத்தின் மொத்த மேந்தலை கிரயங்கள் 2 உற்பத்தி திறன்களுக்கு இடையும் சமமாக மீள்பகிர்வு செய்யப்படுது. அப்ப இங்க 2ஆம் கட்ட பயிர்வு சமமாக நடக்குது. இதுவரைக்கும் தான் தரவு இருக்குது. அடுத்தது உறிஞ்சல் தொடர்பாக இயந்திர மருத்துவர்கள் தந்திருக்காங்க. ஓகே, இப்ப நாங்க மேந்தலை பயிர்வு அட்டவணையை செய்வோம். இப்ப முதலாவது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கட்டாயம் ஏழுமான அளவுக்கு ஒதுக்குதல் என்ற செயல்முறையை முதலாவது நாங்கள் போடுறது இந்த பாடத்தை பொறுத்தளவுல மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இங்க எதை நாங்கள் ஒதுக்குதலுக்கு உட்படுத்தலாம்? ஏனைய உற்பத்தி மேந்தலை கிரைகள் பாருங்க, தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய உற்பத்தி மேந்தலைகள் ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சியத்துக்கு தனித்தனியா தந்திருக்காங்க. ஓகே, தனித்தனியா தந்திருக்காங்க. ஓகே, பாருங்க, ஏனைய உற்பத்தி மேந்தல் பகிர்வு அடிப்படைய பாருங்க, ஒதுக்குதல். அப்ப வெளிப்படையா தெரியுது, ஒன்று சேர்த்தலுக்கு 190,000, முடிவுறுத்தலுக்கு 70,000, களஞ்சியத்துக்கு 30,000 டோட்டல் 290,000. சோ முதலாவது படிமுறையாக நாங்கள் ஒதுக்குதல் என்றதை செய்யும். இனி மேந்தலை கிரைகளை நேரடியா பார்த்து கொண்டு வந்தா சரி. முதலாவது பாருங்க, நேரில் கூலி. நேரில் கூலி, இந்த நேரில் கூலியில பாருங்க பிள்ளைகள், தொழிற்சாலைக்குரியதான் பயிர்வு செய்யும். தொழிற்சாலை ஏன் நிர்வாக திணைக்களத்தை வராது பிள்ளைகள்? நிர்வாக திணைக்களத்துக்குரிய மேந்தலை உற்பத்தி அல்லா மேந்தலை. சில பேர் இந்த 750 பிரிச்சு விட்டுருவாங்க, அல்லது நிர்வாக திணைக்களத்துக்கு சேர்த்து கோடு அடிச்சு விட்டுருவாங்க. கவனமா இருக்கணும். விளங்கிட்டதோ? ஓகே, இதுல பாருங்க, நேரில் கூலி தொழிற்சாலைக்கு எவ்வளவு இருக்குது? 700,000. அப்ப இந்த 700,000 தந்ததுக்குள்ள எதை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிக்கலாம்? ஊழியரினுடைய எண்ணிக்கை. ஊழியரினுடைய எண்ணிக்கை தந்திருக்காங்க. அப்ப ஊழியரினுடைய எண்ணிக்கை பாருங்க, 20, 12, 3. இதை சுருக்கே அப்படியே போடும், 20க்கு 12க்கு 3. ஓகே, எவ்வளவு வரும் பிள்ளைகள்? பிரிச்சு பாருங்க, 20க்கு 12க்கு 3, 7 லட்சம் 15, 35. 20,000. ஒரு பங்கு 20,000 வரும். 60,000, 240,000, 400,000. ஓகே, 400, 240, 60. ஓகே, வித்யா விட சரியா? ஓகே, 700, 400, 200, 700 நாங்க பிரிச்சு போறோம். ஊழியரினுடைய எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு முதலாம் கட்ட பயிர் செய்யறோம். 400, 240, 60. அப்ப 750 பிரிக்க கூடாது என்றதை கூட 700 ஏன் பிரிக்கோடும், 50 ஏன் பிரிக்க கூடாது, அந்த விளக்கங்களை விளங்கிக்கொள்ளும். இந்த கேள்விக்கு இது விட என்று பாடமாகும். ஏன் வரும், ஏன் வராது, வருமென்றதுக்கும் காரணம் தெரியணும், வராது என்றதுக்கும் காரணம் தெரியும். அடுத்தது பாருங்க, உற்பத்தி முகாமையாளர் சம்பளம். முகாமையாளர் சம்பளம்
உற்பத்தி முகாமையாளரினுடைய சம்பளம். பாருங்க, உற்பத்தி முகாமையாளரினுடைய எண்ணிக்கை தந்திருக்காங்க. என்ன முகாமையாளரினுடைய எண்ணிக்கை. முகாமையாளர் பிள்ளைகள் ஒன்று சேர்த்தல்ல 2 பேரும், முடிவுறுத்தல்ல ஒரு ஆளும் இருக்கிறாங்க. எவ்வளவு முகாமையாளர் சம்பளம்? பாருங்க, நிர்வாக திணைக்களத்துக்கு வராது, தரையும் கூடாது. ஏனென்றா முகாமையாளர், உற்பத்தி முகாமையாளர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்குள்ளா இருப்பேன், ஃபேக்டரி சைட். நிர்வாக திணைக்களத்துக்குள்ள இருக்க மாட்டேன். 9 லட்சம் பிரிச்சா 2 கொண்டு பிரிச்சிங்க 6 லட்சம் 3 லட்சம் களஞ்சிய பிரிவுக்கு வராது. ஓகே, அடுத்தது பாருங்க, கட்டட வாடகை. கட்டட வாடகை நிர்வாக திணைக்களத்துக்கு 120 கண்டுபிடிச்சா மட்டும் போதும். தொழிற்சாலைக்குரியதான் நாங்கள் பாய்வு செய்வோம். ரைட் தானே? வாடகை சில மொத்தமா 960,000 ஏற்பட்டிருக்கு. அப்ப வாடகையை நாங்கள் ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சியத்துக்கு தலப்பரப்பு தந்திருக்காங்க. பாருங்க, தலப்பரப்பு. தலப்பரப்பு சுருக்குங்க பிள்ளைகள் எப்படி வரப்போகுது? 24,000 16,000 8,000 வேண்டா 3க்கு 2க்கு 1 என்று வரும். 3க்கு 2க்கு 1. அப்ப 3க்கு 2க்கு 1 சுருக்கினீங்களா? சரி, ஓகே ஓகே, 3க்கு 2க்கு 1. ஸோ 9,60,000 160,000 320,000 480,000. இதை முழங்காடி கேளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இயந்திரம் பெருமான தேவை. இயந்திர பெருமான தேவை. இயந்திர பெருமான தேவை சொல்லியிருக்கேன். இயந்திரங்களினுடைய கிரயம். இயந்திர கிரயம். இயந்திர கிரயம் பாருங்க, சுருக்கினீங்கள் என்றால் 3 மில்லியன் 2 மில்லியன், சாரி 30 மில்லியன் 20 மில்லியன், சுருக்கினீங்கன்னா 3க்கு 2 கண்டு. சுருக்கிறதுனுடைய நோக்கம் எங்களை பிரிச்சு பெருக்கிறது ஈஸி காண்டி. மொத்தமா பாருங்க, இயந்திர பெருமான தேவை 8 லட்சம். சுருக்கினா சேவை பிரிவுக்கு வராத பிள்ளை. ஓகே, இயந்திரம் பாருங்க மேல சேவை பிரிவுக்கு டேஷ் என இயந்திரத்தினுடைய கிரயம் களஞ்சியத்து. இங்க 2 பேருக்கு பிரிச்சிங்க ரெண்டால் சரி, 320,000 480,000. ஒரே மாதிரி தான் கேள்வி செய்ய போறோம். கேள்விதான் வித்தியாசமா வரும். அடுத்தது அலுவலக உபகரணங்களின் பெருமானத்தை பாருங்க. தொழிற்சாலைக்கு தரக்கூடாது, ஏனென்றா அலுவலகம் என்றது பிள்ளைகள் தொழிற்சாலைக்குள்ள வராது. அது அலுவலகத்தினுடைய பெருமானத்தை நிர்வாக மேந்தலைகளுக்கு போகும். அடுத்து பாருங்க, மின்சார கட்டணம். முதலாவது பிள்ளைகள் இந்த மின்சார கட்டணம் நிர்வாகத்தை இப்ப மொத்தமா 400 தந்திருக்காங்க. மொத்தமா 400 தந்திருக்காங்க. ஓகே, இந்த 400 எவ்வளவு பிள்ளைகள் எங்களுக்கு நிர்வாக திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும்? சரியா? தொழிற்சாலைக்கு எவ்வளவுத்தை நாங்கள் ஒதுக்கணும் என்றதை முதலாவது கண்டுபிடிச்சு போட்டுத்தான் தொழிற்சாலைக்குள்ள வர்ற மின்சார செலவை ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சியம் என்ற பிரிவுக்கு பிரிச்சு கொடுக்கும். அப்ப இதுல சொல்லி இருக்காங்க, நிர்வாக பிரிவுக்கு 500 கிலோவாட் மணித்தியாலமும், உற்பத்தி பிரிவுல 3000, தொழிற்சாலையில 3500 மணித்தியாலமும் பயன்படுத்துறாங்க. இந்த 3500 நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சு நாங்க இதுல கிலோவாட்ஸ் மணித்தியாலம் தந்திருக்காங்க. ஒன்று சேர்த்தல் 2000 முடிவுறுத்தல் 1000 களஞ்சியத்துக்கு 500, அப்ப மொத்தம் 3500. அப்ப 400 ஃபர்ஸ்டா நாங்கள் இங்க டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா இங்க 350,000 பெறும். என்ன பிள்ளை? சிம்பிளா சுருக்கக்கூடியதா தான் இருக்கு, பெரிய கஷ்டம். இங்க 50,000 பெறும். நிர்வாக திணைக்களத்துக்குரிய மின்சார செலவு 50,000 இருக்கும். ஓகே,
தொழிற்சாலையினுடைய மின்சார செலவு 350,000 இருக்கு. அப்ப நாங்க பகிர்வு செயல்முறைக்குள்ள மின்சார கட்டணம் என்று எவ்வளவுத்தை கொண்டு வரணும்? 350,000 தான் கொண்டு வரணும் ஒழிய 400,000 வேறு தொகைகளையோ கொண்டு வரக்கூடாது. ஓகே, சோ இதுல பாருங்க மின்சார செலவு. அப்ப மின்சார செலவு பாருங்க கிலோ வாட்ஸ் மணித்தியால். இந்த ஷோர்ட் எழுதுனா கிலோ வாட்ஸ் மணித்தியால். சோ கிலோ வாட்ஸ் மணித்தியாலத்தை சுருக்கி பாருங்க 2க்கு 1 5 என்ன 1 2 4 4க்கு 2க்கு 1 2 வருது எனக்கு 4க்கு 2க்கு 1 2 வருது. சுருக்கிறீங்கள் என்றால் இங்க 50,000 1,00,000 முடிவுறுத்தல் பிரிவுக்கு, ஒன்று சேர்த்தல் பிரிவுக்கு 2,00,000 கிலோவாட்ஸ் மணித்தியாலத்தை வச்சுக்கொண்டு பிரிக்கும். இதுல எப்படி செய்யறோம்ன்றதை பாருங்க. இப்ப சொல்லிக்குள்ள சில நேரம் ஈஸியாகும். இப்ப தனியா இப்படி ஒரு கேள்வியை நீங்க இன்றைக்கு தான் அட்டன் பண்றீங்க, எக்ஸாம்ல போய் பாக்குறீங்க இப்படி ஒரு கேள்வி இருக்குண்டா கொஞ்சம் மறந்தக்கூடிய விஷயம் தானே, கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். சோ அதனால பயிற்சிகள் அதிகமா எடுத்துக்கணும். ஏன் என்றதை வடிவா விளக்கத்தை விளங்கணும். தனியா விடைக்கு இப்படி வந்தா இப்படி வரும்னு பாடமாகும். ஓகே, அடுத்தது பாருங்க. ஏனைய உற்பத்தி மேந்திரை 15 டன், ஒதுக்குதல் 15 டன். இனி கூட்டிக் கொள்ள வேண்டியதுதான். கூட்டிக் கொள்ளுவோம். விளங்கிட்டுதா வித்யா? ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, நாங்க 2ஆம் கட்ட பயிர் செய்யணும். 2ஆம் கட்ட பயிர்வை சமனாக மேற்கொள்ளணும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப 2ஆம் கட்ட பயிர்வு பாருங்க சமனாக மேற்கொள்ளணும் என்றால் 2ஆம் கட்ட பகிர்வு சமனாக 1க்கு 1 என்ன பண்ண 1க்கு 1 வந்து பிரிச்சு கொடுக்கணும். அப்ப 3,00,000 150,000 150,000 பிரிச்சு கொடுக்கணும். நூற்றி 150,000 பிரிச்சு கொடுக்கும். அடுத்தது பாருங்க, இதுக்கு பிறகு திரட்டிய பொது மேந்திரை, திரட்டிய உற்பத்தி பொது மேந்திரை எவ்வளவு வருது? எல்லா பிரிவையும் சேர்த்து பாருங்க. மொத்தமா 4 மில்லியன். ஒன்று சேர்த்தல் பிரிவுல திரட்டப்பட்ட மேந்தலை 2,500. முடிவுறுத்தல் பிரிவுல 1,500. சரியா? திரட்டிய பொது மேந்தலை கீரை இது சரியா எடுத்துட்டீங்கன்னா மிச்ச கேள்வி எல்லாம் சரியா வரும். மிச்ச கேள்வி எல்லாம் சரியா வரும். ஓகே, இரண்டாவது கேள்வி பிள்ளைகள், ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் பிரிவினுடைய மேந்தலை உறிஞ்சல் வீதம். அப்ப இதுல 6வது தரவை பாருங்க. 6வது தரவு, உற்பத்தி திணைக்களங்களின் மேந்தலை கிரயங்கள் இயந்திர மணித்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படுகின்றன. ஒன்று சேர்த்தல் மற்றும் முடிவுறுத்தல் திணைக்களங்களுக்கான மதிப்பிடப்பட்ட வருடாந்த இயந்திர மணித்தியாலம் 50,000 60,000 தந்திருக்காங்க. ஓகே, அப்ப ஒன்று சேர்த்தல் பிரிவுக்கு 50,000 மணித்தியாலம்
முடிவுறுத்தல் பகுதியில 60,000 மணித்தியாலங்கள் தந்திருக்கான். பாதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியாலம், அவ்வளவுதான். எனக்கு கஷ்டம் இருக்கு. அப்ப ஒன்று சேர்த்தல் பிரிவுல பாருங்க எவ்வளவு பாதிட்டிருக்கம், 2500, 2.5 முடிவுறுத்தல் பகுதியில 1500 பாதீடு செய்திருக்கமாகவே விடை ரூபாய் 50. ரூபாய் 50 தனியா போட்டாலும் ஓகே தான் பிள்ளைகள். இந்த 50 ரூபாய் பேர் அவர் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான விளக்கம் கிடைக்கும். ஒரு இயந்திர மணித்தியாலத்துக்கு 50 ரூபாய் மேந்தலை செலவு ஏற்படும். 50 ரூபாய் மேந்தலை செலவு ஏற்படும். இதே போல பாருங்க முடிவுறுத்தல் பிரிவுக்கு பாருங்க 1500 25 ரூபாய் ஏற்படும். 25 ரூபாய் மேந்தலை செலவு ஏற்படும். சரியோ? அப்ப பாதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் மேந்தலை பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியாலம் மேந்தலை உறிஞ்சல் வீதத்துக்கான சமம். அப்ப ஒன்று சேர்த்தல் பிரிவுல ஒரு மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டால் 50 ரூபாய் செலவு. முடிவுறுத்தல் பிரிவுல ஒரு மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டால் 25 ரூபாய் செலவும் ஏற்படும். மூன்றாவது கேள்வி பிள்ளைகள் மொத்த நிர்வாக மேந்தலை. இப்ப நிர்வாக மேந்தலைக்குள்ள பாருங்க யார் யார் இருக்கிறேன். இந்த பாருங்க நிர்வாக திணைக்களத்துக்குள்ள ஒன்று நேரில் கூடி இருக்குது, இன்னொன்று வாடகை செலவு 120,000, அடுத்தது பாருங்க அலுவலக உபகரண பெருமானத்துக்கு மின்சார கட்டணம். இந்த நிர்வாக திணைக்களத்துக்கு நேரா நாங்க அறிய வச்சிருக்கிறதுனா நிர்வாக மேந்தலை. ஓகே, அப்ப நேரில் கூலி 50,000 லிஸ்ட் பண்ண சும்மா அப்படியே போட்டுட்டு விடுறேன். தெளிவான விடைகள் கொடுத்து பழகணுமா. கட்டட வாடகை எவ்வளவு, 120,000. அலுவலக உபகரண பெருமான தீவும் 30,000, மின்சாரம் 50,000. ஆகவே மொத்த நிர்வாக மேந்தலை எவ்வளவு வரப்போகுது விளத்தையும் கூட்டி பாருங்க. 250,000. 250,000. இது மூன்றாவது வினாவுக்குரிய விடை. தெளிவா கேள்வி வாசிக்கணும், தெளிவா விடையும் கொடுக்கணும். குப்பையா கொடுத்துட்டு வாரு. ஓகே, அடுத்த கேள்வி என்ன வந்தது. உற்பத்தி பொருள் ஏயின் அலகொன்றுக்கான கிரியம். அதுக்கு பிள்ளைகள் அலகொன்றுக்கான கிரியத்தை கணிப்பீடு செய்யறது. இதுல பாருங்க அலகொன்றுடன் தொடர்புடைய செலவுகள் தந்திருக்காங்க. ஏக்கு பாருங்க பிள்ளைகள் அலகொன்றுக்கான மூலக்கிரியம் தந்திருக்காங்க. ஏ வந்து ஒன்று சேர்த்தல் திணைக்களத்துல 2 மணித்தியாலம் ஏ உற்பத்தி பொருள், பி உற்பத்தி பொருள் ஏ உற்பத்தி பொருள் முடிவுறுத்தல் திணைக்களத்துல 3 மணித்தியாலமும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும், மூலக்கிரயம் தந்திருக்காங்க பாருங்க. ஏக்கவளவு 225. இந்த மூலக்கிரயத்தோட உறிஞ்சப்பட்ட மேந்தலையை கூட்டுறோம். ஏ பிரிவுல பாருங்க ஒன்று சேர்த்தல் ஏ உற்பத்தி பொருளை பாருங்க ஒன்று சேர்த்தல் திணைக்களத்துல 2 மணித்தியாலமும் முடிவுறுத்தல்ல 3 மணித்தியாலமும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. ஓகே, அப்ப இதுல பாருங்க ஏ பிரிவுல ஒன்று சேர்த்தல் பிரிவுல 1 மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டா 50 ரூபாய் செலவு ஏற்படுது. ஏ உற்பத்தி பொருள் என்ன, ஏ பொருள் 2 மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. ஆகவே இங்க 100 ரூபாய் செலவு ஏற்படுது. 100 ரூபாய் செலவு ஏற்படுது. முடிவுறுத்தல் பிரிவுல ஏ என்ற உற்பத்தி பொருள் பாருங்க பிள்ளைகள் 3 மணித்தியாலங்கள் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. பி முடிவுறுத்தல் பிரிவுல 1 மணித்தியாலத்துக்கு 25 ரூபாய் மேந்தலை செலவு வருது. 3 மணித்தியாலம் என்றால் 75 ரூபாய் செலவு. ஆகவே மொத்த உற்பத்தி மேந்தலை செலவு 175 ரூபாயாக இருக்கு. மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேந்தலை செலவையும் கூட்டினால் ஏ
பொருளினுடைய விலை 400 ரூபாவாக இருக்கு. ஏ பொருளினுடைய விலை 400 ரூபாவாக இருக்கு. ரூபாவாக இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க பியினுடைய பி உற்பத்தி பொருள் தொடர்பாக விற்பனை விலை கேட்டிருக்காங்க. இப்ப பிக்கு விற்பனை விலைய லாப எல்லை 20% என்று சொல்லியிருக்காங்க. லாப எல்லை 20% என்றால் இப்ப பிக்கு விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும் என்றா பியினுடைய உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிக்கும். உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிக்காம நாங்க விற்பனை விலையை தீர்மானிக்கிறோம். ஓகே, அப்ப முதலாவது செய்ய வேண்டியது பிக்கும் நாங்கள் கேட்காட்டிக்கும் உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிக்கும். சோ பிய பாருங்க 310 ரூபாய் மூலக்கிரயம் தந்திருக்காங்க. ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் பிரிவுல பாருங்க பி என்ற உற்பத்தி பொருள் 4 மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. முடிவுறுத்தல் பிரிவுல பி என்ற உற்பத்தி பொருள் 2 மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுது. மொத்தமா இங்க 200 ரூபாய் உறிஞ்சப்பட்ட மேந்தனை ஒன்று சேர்த்தல் பிரிவுல, முடிவுறுத்தல் பிரிவுல பாருங்க பிள்ளைகள் 50 ரூபாய், மொத்தம் 250 ரூபாய் பி என்ற உற்பத்தி பொருளினுடைய உற்பத்தி மேஞ்சலை சில ஒரு அலகுக்கு. ஆகவே மொத்த உற்பத்தி கிரயம் 560 ரூபாய். மொத்த உற்பத்தி கிரயம் 560 ரூபாய். எப்படி லாப எல்லை தீர்மானிக்கிறாங்க? விற்பனை விலையில் லாப எல்லை 20%. அப்ப கிரயம் லாபம் விற்பனை விலை பிள்ளைகள். விற்பனை விலையில பி பொருளுக்கு மட்டும்தான் கேட்க. விற்பனை விலையில லாபம் தீர்மானிச்சா விற்பனை விலை தான் 100%. லாபம் 80%, சாரி 20%, கிரயம் 80%. இந்த உற்பத்தி கிரயம் தான் எவ்வளவு? 560. 560 ரூபாய் 80% என்றா என்னதை கண்டுபிடிக்கலாம்? 100% கண்டுபிடிக்கலாமா? இல்லையா? கண்டுபிடிக்கலாம். என்ன எவ்வளவு வருது வித்தியாசம்? எவ்வளவு வந்து விலங்குல ஓகே 700 ரூபாய். சாரி, ரூபாய் வரும். விற்பனை விலை 700. அப்ப எழுதணும் பி பொருளின் உற்பத்தி விலை 700 ரூபாய் எழுதி காட்டும். சும்மா நீங்க செய்த செய்கை வழியில தேடி இதைத்தான் கண்டுபிடிச்சிருக்கேன் சரி போட மாட்டேன். விடையை கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். விடையை டிஸ்க்ளோஸ் பண்ண சரிதானே? எப்படி நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி காட்டுறோம். ஸ்கீம்ல எதுக்கு மார்க்ஸ் போடுவாங்க போட மாட்டாங்கன்னு தெரியாது. நாங்க எப்படி விடை எழுதோடும், எப்படி ஸ்கீம் வந்தாலும் எங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கிற மாதிரி நாங்க ரெடி பண்ணி பண்ணோம். ஓகே, எதுவும் டவுட் இருக்கா வித்யா? அது கேட்கணுமா? இல்ல. ஓகே, இதே போல